குட் ஈவினிங் அலைவ். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இவ்வளோதானா சத்தம்? எஸ். ஹல்லேலூயா. 3வது வாரம் வெற்றிகரமாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மூடி உற்சாகமாய் நாம் இப்போ ஆராதனைக்குள்ளே நாம் போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு முன் குறித்த தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்த தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை காண கிருபையும் பலனை நீர் கொடுத்த தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உமது திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்ய போகிற தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவரை உமது கிருபையின் திவ்ய பிரசன்னம் எங்களோடு வாசம் பண்ண போகிற தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, சுயம் எங்களில் சாம்பலாய் மாறணும் ஆண்டவரே. நீங்கள் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி நீங்கள் உயரணும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே ஏறடிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Nice to be back. Amen. How many of you are happy this evening? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? I'm so happy. I'm so delighted. No? Yeah, let's all give glory to God. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? Situations have changed, இல்ல? நிலைகள் மாறி இருக்கிறது. ஆனால் நம் தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே கண்களை மூடி சொல்லாம, ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருக்குது அப்பா, அதற்காக நன்றி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகாமல் நீர் அன்று நீர் எங்களோடு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றது. Just feel his presence. Just feel his presence. Get drenched. Get drenched. தேவன் இந்த மாலை வேளையிலையும் நிறைய புதிய விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். You're going to receive new revelations. God is strongly telling me that God is going to pour out the spirit of revelation in this place this evening. Just receive it, receive it, receive it, receive it. Even before we started worshiping him, oh, there are lords and lords of angels who are ministering to you. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனில் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவனில் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவன் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை, கரங்களை உயர்த்தி, நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தல
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடு. Just raise your hands and receive the loads and loads of blessings that are pouring out from the heaven. The heaven is open right now. தேவன் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Oh, he is so delighted to minister unto you. Receive, 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 receive. Receive a new anointing this evening. Receive, receive. God's hand is upon everyone. ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய கரம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். Just exalt him, exalt him, exalt him, exalt him. அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஓரி மாமா அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆமென். துதிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சத்தமாய். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்றும் வாக்கு மாறாதவர். சொல்லமா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட?
உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீத்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீத்தீர். உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. சொல்லமா, உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடு. உந்தன் நாமம் அதிசயம், உந்தன் நாமம் டிக்ளேர் இட், டிக்ளேர் இட். இன்று அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம், உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். சத்தமாய் எல்லோரும் சேர்ந்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? சொல்லமா, கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் உமக்கொப்பானவர் யார்? exalt him. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ எஸ். உங்க வாழ்க்கையில அசைக்க முடியாத காரியங்கள் எல்லாம் இன்று அசைக்கப்பட போகின்றது. If you think something cannot be moved out of your life, remember God is with you and he is able. Amen. Amen. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாத தேவன். ஆமென். ஓகே, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மறுபடியும் டிக்ளேர் பண்ணலாம். will declare that he is able. என்னுடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணலாம். Amen. Yes. பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லமா, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதன்னு யாரை பார்த்து பாடுறீங்க? யாரை பார்த்து பாடுறீங்க? உங்களை பார்த்தே பாடுங்க. உங்களுடைய ஆத்மாவை பார்த்து பாடுங்க. ஓகே, சங்கீதக்காரா தான் சொல்றான், என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்றான். ஓகே, சோர்ந்து போகாதன்னு உங்களை பார்த்து சொல்லுங்க, அப்புறமா பக்கத்தை பார்த்து சொல்லலாம். ஓகே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே,
உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மறுபடியும் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏன் தெரியுமா? அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. உங்களுக்கு கொடுத்த வாக்கு. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. விசுவாசத்தோட பாடலாமா? வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, சொல்லுங்க. நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Come on, come on, it deserves more, it deserves more. So yes. Hold on to all the promises. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்க பற்றிக்கொள்ளுங்க. If you received anything from the Lord, He is able and He is powerful to give it to you. உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மில் அன்பு கூறுவேன், ஆண்டவரே உம்மில் அதிகமாய் நான் அன்பு கூறுவேன் அப்பா. I'm going to worship you all the days of my life, for you have loved me, Lord. நீர் என்னை சிநேகிக்கிறீங்க, நீர் என் மேல பிரியமா இருக்கிறீங்க, அதற்காக நன்றி நன்றி நன்றி. Just worship him this evening. அவரை உங்களுடைய சொந்த வார்த்தையினால, சொந்த கவியினால just worship him. அவரை ஆராதிங்க, ஆராதிங்க. Exalt him, exalt him, exalt him. He's moving mightily in this place. He's moving mightily in this place. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை சத்தமாய் எல்லோரும் சேர்ந்து உமக்கு ஆண்டவரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா கரங்களை உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே ராஜா
நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லாம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. எல்லாரும் கரங்களை விட்டு சொல்லாமா? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. There is a fresh fire this evening. நீங்க தேவன்கிட்ட, ஆண்டவரே நான் உம்மை சேவிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், அப்பா உம்மை பற்றிக்கொள்ளேன் நீங்க சொல்ல சொல்ல, he is so delighted and he is holding on to your hand. God is blessing you with heavenly language this evening, a new revelation to unveil lot of things in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்ற நிறைய விஷயங்களை திறந்து பார்க்கிறதுக்கு தேவையான திறவுகோள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். Just receive, just receive. அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் நல்லவராயிருக்கிறார். எல்லா துதியும் கனமும் அவருக்கு. Just receive, just receive. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். Just receive, just receive whatever God is blessing you with this evening. Something very significant, something very, very powerful is happening. Start speaking in tongues. Start singing in tongues. Heavenly languages. Receive it. Declare, declare, declare everything that God is pouring out in this place. நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே,
நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் எம்மை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் எம்மை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கரங்களை உயர்த்தி, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆழம் நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. என் மனம் ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சோர்வுட்ட நேரங்களில் பெலன் தருவி. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சோர்வுட்ட நேரங்களில் பெலன் தருவி. துதி உமக்கே, எல்லோரும் சேர்ந்து, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சத்தமாய் சேர்ந்து எல்லாரும், துதி உமக்கே, கனம் உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. டிக்ளேர் இட், டிக்ளேர் இட் எல்லாரும். தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே, எல்லோரும் சேர்ந்து சத்தமாய், தூயரே. Exalt him, exalt him. துதி உமக்கே, துதி உமக்கே, ஆமென். துதி உமக்கே, துதி உமக்கே, ஆமென். Even at this moment, God is telling strongly that we need to keep praising Him no matter what. நம்மளை சுற்றி எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, நாம் தேவனை துதிக்கிறதை நிறுத்தக்கூடாது.
worship should be our lifestyle. Can we all just ask God, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் ஆராதனைன்றது என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அங்கங்களும் நிறைந்திருக்கணும். உம்மை நான் ஆராதிக்கணும். அதுக்கு தேவையான எல்லா அபிஷேகத்தையும் பலனையும் நீர் கொடுங்க. நீ நிறைய விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. அதற்காக நன்றி 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 அப்போ. இந்த வேலையிலையும் அப்பா நீர் நிறைய விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் அப்பா. நிறைய விஷயங்கள் நீங்கள் திறந்து காண்பித்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. வெளிச்சமாய் நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வார்த்தையப்பா எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீரே வார்த்தையாக இருக்கிறீங்க. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது இருளுக்கு இடம் கிடையாதுப்பா. அதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய வெளிச்சம் இப்போ உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதுமே எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அவருடைய கண்களை மூடி நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே செய்து முடித்த அந்த காரியத்தை நினைவு கூறுங்கள். ஜஸ்ட் பிரிங் ஆன் அந்த சீனை அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். சிலுவிலே அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார். It means he has finished everything that you're going through, that you're going to go through. Don't hold on to any of those things. அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னார். Which means the victory is ours. அவர் நம்மளுக்கு அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். Can we all stand? Can we all stand to our feet? உங்கள் கைகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்கேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலனா கரங்களை உயர்த்தி காண்பிக்கவும் நாங்கள் உங்களுக்கு பரிமாறுகின்றோம். Others, please just remember the work on the cross, the finished work on the cross. சிலுவையிலே நம்மளுக்காக முடித்த எல்லாவற்றையும் நினைவு கூறுங்கள். உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, which he has already completed, which is already done. It's a finished deal. It's a done deal on the cross. அதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னார். Just remember that his body and his blood has been given to you as a symbol of victory, and you're holding on to this, and you can inherit the victory that Christ has already given you. I hope everyone have received it and ready for the communion. Yes, we'll pray. Father, thank you. Jesus, thank you for the finished work. அப்பா உம்முடைய சரீரத்துக்காகவும் ரத்தத்துக்காகவும் நன்றி. We believe these elements represent your body and your blood. And as we partake, Lord, Father, help us to inherit the victory that you have given us on the cross. Help us to experience your love. Help us to enjoy your goodness and to walk accordingly. We thank you. We thank you. எல்லோரும் அப்படியே வாயில திறந்து நன்றி சொல்லலாமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you for your work. Thank you, Lord, for the love. உம்முடைய அன்பின் நிமித்தமாக அப்பா தேவன், உம்முடைய அன்பின் நிமித்தமாக நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அன்ற தேவனை பலியிட்டீங்க. அதுக்காக நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. We ask this in the name of our Lord Jesus Christ. Amen. Let's partake.
துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி கரங்களை உயர்த்தி எல்லாரும் பாடலாமா? கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இந்நேரம் பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படி நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அதனால தான் அவர் சபையவே உண்டாக்கினார். சபையின் தலைவராகவும் அவர் இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவின் சபையில் விசுவாசிகளாகிய நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். உலகத்தின் கடைக்கோடியில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நம்ம சுவிசேஷத்தை, மீட்பின் செய்தியை அறிவிக்கணும். அதை விதையாக தூவணும். விளைய செய்கிறது ஆண்டவன் பார்த்துக்குவார். ஆனால் விதையை தூவுறது நம்முடைய கடமை. அதுவும் இல்லாமல் இந்த சுவிசேஷ ஊழியங்களை காணிக்கைகளால் தாங்குவதும் நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது. இப்போ எல்லோரும் நம்ம காணிக்கைகளை கையில் எடுத்துக்குவோம், ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காக ஆண்டவரே அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய அன்பை நாங்கள் பெரிதும் விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போவும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் தான் எங்கள் ஆதாரமாக இருக்கிறீர். எங்களிடமுள்ள எந்த ஒரு நன்மையும், எல்லா நன்மைகளும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்தது தான் ஆண்டவரே. நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள்லேருந்து சிறந்ததை உமக்கு காணிக்கையாக நாங்கள் கொடுக்குறோம். இந்த காணிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே, ஆமென். விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியங்கள் இருக்குது சாட்சியாக சொல்கிறதுக்கு. நான் இடையில வந்து இந்த லாக்டவுன் டைமில் மெசேஜ் கொடுக்குறது எனக்கு பாஸ்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போது லாஸ்ட்டாக காட் இஸ் மை ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்ததை என்னோடய சிஸ்டர் வந்து வீட்டில் தான் எங்கள் அம்மா தங்கியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாக ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு கடவுளை ஏற்றுக்கிட்டு வந்தவ. எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சி வந்து அந்த இதை வந்து போட்டு காமிச்சிருப்பா போல இருக்குது அன்னைக்கேவும். அதை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணி என் கூட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்க பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப புலகாகித அடைஞ்சேன். அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு என்னைய. உன் தேவன் உன்னை வளர்ந்தவங்க செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உன் இயேசு பக்கம்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அவங்க வந்து என்னைய ரொம்ப என்கரேஜ் பண்ணதாக இருந்துச்சு. அது ஒரு சாட்சி. அப்புறம் 2வது வந்து இந்த வீக் வந்து இந்த ஃப்ரைடே நைட் ஃபுல்லாக ரொம்ப நேரம் மழை பெஞ்சுது. எங்கள் ரூம் வந்து பால்கனி கிட்டக்க இருக்கிறோம். நாங்கள் கீழே தான் படுத்து தூங்குவோம். கட்டில் படுக்க பழக்கம் கிடையாது. என் பெட்டு கிட்டக்க ஒரு சேர் மட்டும் வச்சுருப்பேன். அதில் பைபிள் புக்கு இருக்கும் எப்பயுமேவும். அன்றைக்கி வந்து ஹாலில் வச்சுருந்தேன். புக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு சேர் இதாக இருந்தது. ஆக்சுவலாக எப்பயுமே நைட் தூங்குறப்ப ஃபோனை வந்து பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். கீழே என் பெட்டுக்கிட்டேயே கீழே வச்சுட்டு தான் தூங்குவேன். ஆனால் அன்றைக்கி என்ன செஞ்சேன்னா அந்த சேர் மேலே வச்சுருந்தேன். நைட்டு பெஞ்ச மழையில் அந்த பால்கனியில் எலி வந்துடும் சொல்லி அடைச்சி வச்சுருந்தேன். அந்த பால்கனி ஃபில்லாகி ஃபுல்லாக தண்ணி வந்து எங்கள் பெட்டு நனைகிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த சேர் கடியில் ஃபுல்லாக தொப்புன்னு இவ்வளோ இன்ச்சுக்கு தண்ணி நின்றுச்சு. நான் எழும்பி பார்க்குறப்ப நினச்சேன், அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த ஃபோன் அங்கே நான் வச்சுருந்தேன்னா. ஏன்னா எனக்கு பல வருஷங்கள் இப்படி ஸ்மார்ட் ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போது இந்த அலைவுக்கு வந்தப்பறம் தான் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்குறாரு. நான் மெசேஜ் எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு ஃபோன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கர்த்தர் என் ஃபோனை காப்பாற்றி கொடுத்தாரு. அன்றைக்கி பார்த்து கரெக்டாக பாருங்கள், அந்த சேர் மேலே வச்சுருந்து ஒரு பொட்டு நனையலைங்க. புக்கு கூட அங்கே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆண்டவர் எந்த செகண்டும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. கர்த்தருக்கு கோடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். Okay, we'll go for vision time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும்போது நம்ம எல்லாம் பரலோகத்தில் இருந்து தேவனை ஆராதித்தோம். நம்ம கூட அநேக தேவ தூதர்கள், யூஸ்வலாக தேவ தூதர்கள் வந்து நம்ம அப்படி சுற்றி இருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு செவுரு மாதிரி இருந்தாங்க. ஒரு ரவுண்டு வால் மாதிரி நம்மளை சுற்றி அவங்க இருந்தாங்க. அவங்க நம்மளோட சேர்ந்து தேவனை ஆராதித்தாங்க. நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்கும் பரலோகத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு நீல கலர் ஒரு அங்கி மாதிரி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஆவியில் தரிச்சிருக்கிறோம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அது நீல கலராக என்ன இதுக்குன்னு தெரியல. வரும் நாட்களில் சபையாய் நம் அடுத்த படிக்கு நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய வேலைகளையும் சரி, சபையிலையும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம பரலோகத்துலேருந்து காரியங்கள் பெற்றிருக்கோம். நம்ம கண்டிப்பாக போவோம்னு நான் விசுவாசிக்கிறேன். அண்டு இந்த யோவான் சொல்கிறார்ல, கோடாரி வந்து மரத்தை அருகே அது மாதிரி நிறையா அந்த சிசர்ஸ், இந்த கத்திரிக்கோள், பெரிய பெரிய இந்த கத்தியெல்லாம் பார்த்தேன். அதையெல்லாம் ஆக்சுவலி சும்மா இல்லை, அதெல்லாம் கட் பண்ணி விடுறத பார்த்தேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்கள், நம்மளை பிடித்திருந்த காரியங்கள் நம்மளை விட்டு விலகி போயிருக்கு. பரலோகம் அந்த உதவி நம்மளுக்கு செய்திருக்கு, நம்மளை விடுதலை ஆக்கியிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக நம்ம எல்லாருக்குமே தேவன் வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தார். ஆக்சுவலி அந்த நம்ம இப்போ யூஸ்வலாக போனால் ஒரு கடையை பார்த்தோன்னா அந்த நேம் போர்டு இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா ஐ ஆம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ எப்படி இஸ்ரவேல் மக்கள், அந்த மக்களுக்கு தேவன் வந்து நான்
நான் தேவனாக இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை அவங்க வாழ்க்கையில், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்கு அவர் நான் தேவன் வெளிப்படுத்தினாரோ, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் தேவன், நம்ம கூட அவர் வாசம் பண்ணுறாரு, நம்ம மூலமாக அவர் செய்கை செய்து இந்த உலகத்துக்கு அவரை நம்ம பிரதிபலிப்பும்படியாக நம்மளை உபயோகப்படுத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது காட் வந்து எனக்கு இந்த வேர்டை ரிவீல் பண்ணாங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையும் உன் பெலனாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நம்மளுக்கு இன்றைக்கி நம்மள்கிட்ட ஏதோ ஒரு காரியம் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கலாம், நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் வந்து சொல்கிறார் இல்லையா, வசனம் இருக்கு இல்லையா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லதுன்னு சொல்லி. அப்படி நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கைத்தட்டி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். வர்ஷிப் பண்ணும்போது ஒரு விஷன் பார்த்தேன். அந்த விஷனில் வந்து ஒரு கையில் போடுற பிரேஸ்லெட் மாதிரி பார்க்குறேன். ஆனால் பிரேஸ்லெட்னால் நார்மலாக அந்த தின்னாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஒரு குயின், அதாவது ஒரு இளவரசி வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டால் எப்படி இருக்கும், அதில் வந்து முத்துக்கள் இருக்குது, நிறைய விலை உயர்ந்த கற்கள் இருக்குது. அப்போது நான் அதை பார்த்துட்டே இருந்தப்போ எனக்கு வந்து கடவுள் வந்து நம்ம ஷக்கேனா சிஸ்டரோட ஃபேஸை வந்து காமிச்சார். அப்போது நான் தொடர்ந்து டங்ஸில் பேசி நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். அதாவது என்ன காமிச்சாருன்னா, சில இடங்களில் இருக்கும் இந்த ஜென்ரேஷன்ஸ்க்குன்னு சில அடையாளங்கள் வச்சுருப்பாங்க. இது வந்து எங்கள் பாட்டியோடது. அப்போ அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வர்றவங்களுக்கு வந்து அதை கொடுத்து ஹானர் பண்ணுவாங்க. இது இந்த சந்ததிக்குள்ளது, நீ என்னோட சந்ததிக்கு வந்திருக்கேன்னு. அப்போ அந்த ஹானர் மாதிரி ஆண்டவர் காமிச்சார். அப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க எதிர்பார்த்துருக்கதோ இல்லை எதிர்பார்த்ததை விட மேலாக ஒரு இடத்துல வந்து கடவுள் வந்து அந்த ஹானர் அண்ட் ரெகக்னிஷன் கொடுக்க போகிறேன்னு காமிச்சார். அது வந்து ஒரு இளவரசிக்கு கொடுக்குற ஒரு ஹானர் அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் அதை விசுவாசித்து கைகளை தட்டி நம்ம அதை பெற்றுக்கலாம். இன்னைக்கு 3 minutes ஹீலிங்காக நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தாரு. மத்தேயு 8ஆம் அதிகாரம், அதில் வந்து இயேசு நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. ஆனாலும் ஒரு சில இதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக போய் நீ ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யுத்தாரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வேலைக்காரரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது இயேசு வந்து வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களை நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த உலகமே கொள்ளாது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அதற்காகவே அவரை தேடி வந்தாங்க. நம்ம வந்து இயேசு
நமக்கு நற்செய்தி அறிவிக்கவும் மட்டும் அல்ல, நம்ம இயேசு கொடுத்த பணி வந்து அவருடைய அடுத்த பணி வந்து அந்த நற்செய்தி அறிவிப்பதோடு சேர்ந்து மற்றவங்களை வியாதிப்பட்டவங்களை நம்ம குணப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய சீடர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதே அதிகாரத்தை நமக்கும் கொடுத்துருக்கிறார். ஆகவே நான் இப்போ வந்து நம்ம வியாதிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்மளில் வந்து வியாதியாக இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து நிற்கலாம். அதோட கூட நமக்கு தெரிஞ்சவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். இன்னும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நமக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் எழும்பி நின்று நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே அவர் வந்து அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இந்த நாளிலும் நமக்கு செய்ய இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், நான் வந்து என்னில் விசுவாசம் கொள்பவன் என்னை போலவும் செய்வான், அதை விடவும் மேலான காரியங்களையும் அவன் செய்வான் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த நாளிலும் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர் வந்து தன்னுடைய தேவன் வந்து இயேசுவை வந்து தன்னுடைய வல்லமையினாலும் ஆவியினாலும் நிரப்பி அவர் வந்து அற்புதங்களை செய்தார் என்று பார்க்குறோம். அதே வல்லமை, அதே உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்கும் வைத்திருக்கிறார். அதே வல்லமையோடு நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவர் மீதும் தங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்லமையான வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், அது பலன் தராமல் திரும்பாது, ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, நீர் அதிசயமானவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்முடைய ஊழியன் குணமடைவான் என்று சொன்னது போல உம்முடைய உயிருள்ள வார்த்தை, உம்முடைய வல்லமையான வார்த்தை ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகம், அவருடைய பலவீனத்திலே பலன், அவருடைய சுகவீனத்திலே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சிறிய வியாதியாக இருந்தாலும் சரி, பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, வலிகள், கைவலி, கால்வலி, முட்டு வலி, முதுகு வலி, எந்த வலியாக இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய வல்லமை, உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அதே போன்று சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, இன்னும் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டிகள், இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் குணமாக்கும் வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களையும் நீர் தொட்டு இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வல்லமை விளங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. துதி, கனம், மகிமை எல்லாம் நேசருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.